வெல்கம் டு மெட்ராஸ் கிரானி. ரொம்ப நாள் ஆச்சு சேனல்ல வீடியோ போட்டு கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால பண்ண முடியல. இப்போ ரீசெண்டா இந்தியா வந்திருந்ததுனால மட்டன் குழம்பும், சுட சுட இட்லியும் இந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி வந்து அம்மாவோட கைப்பக்குவத்துல செய்த மட்டன் குழம்பு. கிராமத்து ஸ்டைல்ல இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த காம்பினேஷன் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு காமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இது எனக்கு. வாங்க இந்த மட்டன் குழம்பு ரொம்ப சிம்பிளா வீட்ல எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். இதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய், வாஷ் பண்ண மட்டன் 1/4 கிலோ சேர்த்து நல்லா பிரட்டி விடுங்க. அது கூடவே கொஞ்சமா மஞ்சள் தூள், உப்பு, இஞ்சி, பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு இது எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள், ஒரு 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கி விடுங்க. இதெல்லாம் நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா, அந்த கறி மூழ்குற அளவுக்கு வந்துட்டு தண்ணி ஊத்தி ப்ரெஷர் குக் பண்ணுங்க. ஒரு 5, 6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்ப இன்னொரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டு, ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் அளவு நல்லா பழுத்த தக்காளி, கொஞ்சமா கருவேப்பில அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இத வந்து நல்லா நம்ம வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்க போறோம். இதெல்லாம் வதங்கட்டும். ஆரம்பத்திலே கொஞ்சமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துருக்கணும். மறந்துட்டாங்க. நடுவுல தான் சேர்க்குறாங்க. நீங்க அத முன்னாடியே சேர்த்து அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம செய்து வச்சிருக்கிற மட்டன் நல்லா வெந்திருக்கு. இப்போ ஒரு கடாயில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. அந்த நல்லெண்ணெய் கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இதெல்லாம் நல்லா பொரியட்டும். கொஞ்சம் அடுப்ப வந்து ஸ்லோவாவே வச்சு நல்லா பொரிய விடுங்க. இது கூடவே தோல் உரிச்ச சின்ன வெங்காயம், ஒரு 7, 8 சின்ன வெங்காயத்த சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இதெல்லாம் வதங்குனதுக்கு அப்புறமா கொஞ்சமா கருவேப்பில அதையும் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 5, 6 பல்லு பூண்டு தோல் உரிச்சு இந்த மாரி நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் அளவு தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. உப்பு வேணா கொஞ்சம் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே மட்டன்லயும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். ஞாபகமா தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. இப்ப நம்ம வேக வச்சிருந்த அந்த மட்டன், அந்த வெங்காயம், தக்காளி வதக்கணும் இல்லைங்களா? அது கூட சேர்த்து ஒரு கொதி வரட்டும். இப்ப நம்ம ஏற்கனவே வெங்காயம், தக்காளி எல்லாம் அரைச்சு வச்சிருந்தோம் கருவேப்பிலையோட. அந்த பேஸ்ட்ட இது கூட சேர்த்துக்கோங்க. நான் சாரி அரைக்கிற போது மறந்துட்டேன் நான் வீடியோ எடுக்கிறதுக்கு. அதை நல்லா பேஸ்ட்டா அரைச்சு இது கூட சேர்த்துக்கோங்க. ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா, ஒரு 3, 4 பத்த அளவு தேங்காவ நல்லா பால் எடுத்து, பால் மட்டும் சேர்த்துக்கோங்க. அந்த நல்ல சக்கைய எடுத்துட்டு பால் மட்டும் இது கூட சேர்த்து ஒரு ஒரு கொதி விடுங்க. அவ்வளோதாங்க. நல்ல டேஸ்டியான மட்டன் குழம்பு. இது ரைஸ்க்கும் நல்லாருக்கும். இட்லி கூடயும் நல்லாருக்கும். உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. கம்மியா இருந்தா சேர்த்துக்கோங்க. இது கூடவே நறுக்குன கொத்தமல்லி சேர்த்து ஒரு கொதி விட்டுட்டு, இப்ப நான் அடுப்ப ஆஃப் பண்ணிட்டேன். சட்டியில செஞ்சதுனால நல்லா அது ஏற்கனவே கொதிச்சுட்டே இருக்கு. பட் அடுப்பு ஆஃப் ஆயி தான் இருக்கு இப்போதைக்கு. அவ்வளோதாங்க. ரெசிபி சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல ஒரு சண்டே மார்னிங் சுட சுட ஒரு சாஃப்ட்டான மல்லிகைப்பூ இட்லி மேல நீங்க இந்த மட்டன் குழம்ப ஊத்திட்டு, நல்லா பொறுமையா ரிலாக்ஸ்டா சாப்பிடுங்க. டென்ஷன்லாம் எதுவும் வேண்டாம். நல்லா என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் காம்போ. தேங்க் யூ அண்ட் என்ஜாய்.